ஸ்நாக் சீரீஸில் இன்னைக்கு கிறிஸ்பி சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு போன்லெஸ் சிக்கன் கூட கொஞ்சமாக உப்பு, பூண்டு பொடி, இஞ்சி பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் வந்து பட்டர் மில்க் சேர்த்துருக்கேன். மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துட்டு ஹாட் சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹாட் சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடிய போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆகுறதுக்கு விட்டுருங்க. இத நல்லா கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து மைதா மாவு கூட கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் அதே காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமா ஆரிகானோ, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சமா, அப்புறம் உப்பு சேர்த்துட்டு, மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அத எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கன எடுத்து அந்த மாவு கூட நல்லா கோட் பண்ணி, நல்லா கிரிஸ்பியா பொரிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதே மாரி சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் ஹேப்பி குக்கிங் அண்ட் பாய்.